ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ராஜ்மா பலாவ் தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான், குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ராஜ்மா பலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த மசாலா வாசம் வர மாதிரி 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ராவாக காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி 1 நிமிஷத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச ராஜ்மா சேர்த்துக்கிறேன். 100 கிராம் ராஜ்மா நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் 5 விசில் வச்சு வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக சாதம் செய்வோம்ல அந்த ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக பலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே உப்பு தேவைன்னா லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா சாஃப்டாக ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையை. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய பலாவ் ரெசிபீஸ், வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1 பார்ட் ரெசிபீஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கோ, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான ராஜ்மா பலாவ் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.